ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதியலீப் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் தேவையான பக்கம்லாம் பார்த்துடலாம். கொத்தவரங்காய் வந்து ஒரு 2 கப் அளவு, பெரிய வெங்காயம் 1, மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். ஃபஸ்ட் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிங்க. உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தவரங்காய் கட் பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், குக்கரை வந்து மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், எந்த சாப்பாடோட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்துள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.